அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்தை குறித்து பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய ஒரு பிறப்பு. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு தாயின் வயிற்றில் இருந்து பிறக்கிறோம். அதை மாம்சத்தில் பிறப்பது என்கிறோம். ஆனால் அப்படி மாம்சத்தில் பிறந்தவர்களை கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறார்கள் என்று சொல்லவே முடியாது. எனக்குள் பாவத்தன்மை இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், பிறந்த ஒரு குழந்தை கொஞ்ச நாட்களுக்குள் பால் குடிக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறது. இந்த பிடிவாத குணம் எங்கிருந்து வந்தது? அது மாம்சத்தின் தன்மை. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று தாவீது சொல்லுகிறான். ஆகவே நான் பிறக்கும் பொழுதே பாவத்தன்மை உடையவனாக பிறக்கிறேன். யாரும் எனக்கு பிடிவாதம் பண்ணவோ பொய் சொல்லவோ ஏமாத்தவோ சொல்லிக் கொடுக்க வேண்டாம். சாத்தான் ஏற்கனவே இது அவ்வளவையும் என் இரத்தத்திலே ஊற வைத்திருக்கிறான். ஆகவே நான் மாம்சத்தில் ஒரு குழந்தையாய் பிறக்கும் பொழுதே இத்தனை பாவ குணங்களும் எனக்குள்ளாய் இருக்கிறது. நான் எப்படி பரிசுத்தமாய் வாழுவேன்? அதனால்தான் அநேகர் ஒரு நிர்விசாரமாய் இது எனக்குள்ளே இருக்குது, இது ஏன் மாறணும், நான் இதன்படி வாழ்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை என்று தியான வசனமாக எடுத்துக்கொண்ட இந்த எசேக்கியேல் 16:3 நாம் அந்த 16ஆம் அதிகாரத்திலே ஒரு மாம்ச பிறப்பை குறித்து வாசிக்கிறோம். மாம்சத்தில் பிறந்தது எப்படி வாழ்கிறது, வளருகிறது என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே சொல்லுகிறது, ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி இருக்கிறது. எசேக்கியேல் 16:4 உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதலில் செய்வது தாய்க்கும் குழந்தைக்கும் இருந்த அந்த கொடியை அறுத்து முடித்து போட்டு இருவருக்கும் உள்ள தொடர்பை அறுக்கிறார்கள், பிரித்து விடுகிறார்கள். சகோதரனே, ஆவிக்குரிய ஜீவியம் என்றாலும் இதுதான். பாவத்திலே பிறந்து பாவத்திலே இருக்கிற நான் ஒரு நாளில் உணர்வடைந்து பாவத்திற்கும் எனக்கும் உள்ள சம்பந்தத்தை நான் வெட்டிவிட்டு அது எனக்குள் மறுபடியும் வராதபடி நம்பிக்கிறேன். அதுதான்
பாவத்தினின்று நான் மீட்கப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பது. பாவம் எனக்கு பிழை பூட்டி கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ நானாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். இவ்வளவு நாளும் என்னால் நினைக்க முடியவில்லை, வருவதை நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் இன்றைக்கோ ஏன் என்று நானாக சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அதுதான் ஆரம்பம். இந்த ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் அந்த குழந்தை செத்து போகும். எனக்குள்ளும் இந்த பாவத்தினின்று பிரித்தெடுக்கப்படவில்லை என்றால் என் ஆத்துமா சாகும். என் ஆத்துமா பரலோகத்திற்கு போக முடியாது, நரகத்திற்குத்தான் போகும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரித்தெடுப்பு, செப்பரேஷன் நடந்து விட்டதா? இன்னும் பாவம் உங்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறதா? உங்கள் உள்ளத்திற்குள் இன்னும் இச்சைகளை கொடுத்து அந்த இச்சைகளினால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வாழவில்லை, நீங்கள் மரித்து கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவதாக அங்கே செய்யப்பட்டது என்னவென்றால், நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் கழுவப்படவில்லை. என்னுடைய கரைகள் எல்லாம் நீங்க வேண்டும். அப்படி என்றால் சுத்தமான தண்ணீரிலே நான் கழுவப்பட வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்டால் அடுத்து நிகழ்வது நான் தண்ணீரினால் கழுவப்பட வேண்டும். இது ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பாக உள்ள ஒன்று. ஞான ஸ்நானம் என்பது என் உள்ளத்தில் உண்டான மாற்றத்திற்கு நான் வெளிப்படையான அடையாளமாக காண்பிக்கிற அல்லது எடுத்துக்கொள்ளுகிற ஒன்றுதான் ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் பெறுவதினால் நான் மாற்றம் அடையப் போவது இல்லை. கிறிஸ்துவோடு மரித்தால் அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறேன். அவரோடு புது ஜீவியாக உயிர் தெழுகிறேன். நான் தண்ணீருக்குள் மூழ்கும் பொழுது என் பாவ ஜீவியம் அடக்கம் பண்ணப்படுகிறது. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழும் வாழ்க்கை அல்லது பரிசுத்த வாழ்க்கை தண்ணீரில் இருந்து வெளியே வருகிறது. இதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதைத்தான் தண்ணீரினால் கழுவப்படுவது. என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் அதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். இன்னும் பாருங்கள், மூன்றாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை. உப்பு அது ஒரு ஆன்டிசெப்டிக். வியாதி பரவாதபடி அந்த உப்பு தடுக்கிறது. ஆகவே இப்பொழுது பலவித மருந்துகளை அந்த அறுக்கப்பட்ட அந்த கொடியிலே வைத்து பிள்ளைக்கு வியாதி வராதபடி தடுக்கிறார்கள். அப்படியே இந்த பிறந்த குழந்தையும் உப்பால் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவை அறியாத அநேகர் பொய் சொல்லாமல் வாழ்கிறார்கள், சன்மார்க்க ஜீவியம் செய்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறார்களா? இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம்தான் அந்த கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கையின் ஆரம்பம். அது இல்லாமல் நாங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது தேவனால் ஏற்கப்படாத ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்ப்பார். சகோதரனே, இப்படி வெளிப்புற காரியங்களில் ஒரு பரிசுத்தத்தை நீங்கள் கடைப்பிடித்து திருப்தி அடைந்து விடாதீர்கள். உங்கள் உள்ளத்தில் கசப்பான வைராக்கியம் உண்டா? பகை உண்டா? பழிவாங்கும்
ஆசைகள் உண்டா? கேடான இச்சைகள் உண்டா? பிறன் மனைவியையோ, பிறன் பிள்ளையையோ, பிறன் வீட்டையோ, பிறனுக்குள்ள யாதொன்றையோ இச்சித்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த இச்சையை உங்களை விட்டு அகற்ற முடியாமல் அந்த இச்சையை அனுபவிக்கிறீர்களா? அந்த உள்ளான மனிதனில் ஏற்படுகிற மாம்ச போராட்டங்களில் ஜெயம் எடுத்து நான் கிறிஸ்துவனுடையவன், இவைகள் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் தள்ளிவிடும் பொழுதுதான் உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. அதை செய்கிறவர் இயேசு ஒருவரே. அவருடைய இரத்தம் மட்டுமே பாவ கரைகளை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. உப்பால் சுத்திகரிக்கப்பட வேண்டியது மாம்ச பிறப்பிற்கு அவசியம். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டியது ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் அவசியம். சகோதரனே, இந்த ஆரம்பத்தை நீங்கள் செய்துவிட்டீர்களா? பாவத்திலே இருக்கிற எத்தனையோ பேர் பின்பாக அவர்கள் அதை வெறுத்து தேவனிடத்திற்கு வந்திருக்கிறார். ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு மனிதனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு விசுவாச வீரர், துன்மார்க்கமாய் ஜீவித்தார். ஒரு குருவானவரின் மகன்தான், குரு பட்டத்திற்கு படித்து கொண்டிருந்தவர் தான். ஆனால் மாம்ச இச்சைகளிலேயே மூழ்கி இருந்தவர், எதை பற்றியும் கவலைப்படாதவர். ஆனால் ஒரு நாள் ஒரு விவசாயி வீட்டிலே நடந்த ஜெப கூட்டத்தில் அந்த விவசாயி ஜெபம் பண்ணும் பொழுது பார்த்தார். ரொம்ப நெருங்கிய ஒரு சிநேகிதனோடு அவர் பேசுவது போல் தேவனோடு பேசினார். ஜார்ஜ் முல்லர் அதை பார்த்த பொழுது அது அவருக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஒரு மனிதன் தேவனோடு இவ்வளவு நெருக்கமான உறவு கொள்ள முடியுமா? Can a sinful man have such a close relationship with a holy God? அந்த கேள்விக்கு அந்த விவசாயியின் வாழ்க்கை பதில் அளித்த பொழுது இவர் தன்னுடைய எல்லா பாவ இச்சைகளையும் விட்டு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு விசுவாசத்திலே வல்லவர் ஆனார். அதுவரை அவருக்கு ஒரு கிறிஸ்தவர்களின் புஸ்தகமாக இருந்த வேத புஸ்தகம் அவருக்கு ஆகாரம் ஆயிற்று. அது இல்லாமல் அவரால் முடியாது என்கிற நிலைக்கு அவர் வந்துவிட்டார். முழங்காலில் நின்று 200 தடவைகள் முழு வேதத்தையும் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 200 தடவைகள் முழங்காலில் நின்று வாசித்தார். பாருங்கள், பாவ சிற்றின்பத்தில் வேசிகளோடு இணைந்திருந்த ஒரு மனிதன் தேவனோடு தனக்கொரு உறவை ஏற்படுத்திய பொழுது தேவனுடைய வார்த்தையிலேயே தன்னை மூழ்கடித்து கொண்டு அதன்படியே நடக்க ஆரம்பித்தார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம். 2000 அநாதை பிள்ளைகளை வளர்த்தார். ஆனால் ஒருவரிடமாவது என் பிள்ளைக்கென்று காசு கொடுங்கள் என்று கேட்கவில்லை. அவர் வீட்டிலே ஒரு அறை இருந்தது. அதிலே ஒரு இடத்திலே அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவார். தகப்பனே, என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லை, நீர் கொடுத்தா இந்த இடத்த விட்டு எழும்புறேன், இல்லைன்னா இங்கேயே நிற்கிறேன்னு ஜெபம் பண்ணுவார். ஆகாரம் நிச்சயமாய் கிடைத்தது. அவர் முழங்கால் படியிட்ட இடங்கள் அப்படியே பள்ளமாகிவிட்டது. பில்லி கிரஹாம் அந்த பள்ளங்களில் தன் முழங்கால்களை பதித்து, தகப்பனே,
இந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்தார். சகோதரனே, மாம்ச இச்சைகளில் இருந்து நான் பிரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறது, துணிகளால் சுற்றப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மேய்ப்பர்களுக்கு தூதன் சொல்லும் பொழுது கந்தையளால் துணிகளால் சுற்றி பிள்ளையை முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். கந்தை புதிந்த ஒரு பிள்ளையாய் இருந்தார். ஆனால் பாவத்தில் வாழ்கிற மாம்ச பிறப்பை மட்டும் அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அவனுடைய சரீரத்தை மூட துணிகள் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நம்மை மூடுவது துணிகள் என்றால் அது நீதி. நம்முடைய நீதி கந்தையாயும் அழுக்காயும் இருக்கிறது. தேவனுடைய நீதியோ சுத்தமான பிரகாசமான மெல்லிய ஆடையாய் இருக்கிறது. மாம்சத்தில் பிறப்பவன் அவன் அழுக்கானதால் மூடப்படுகிறான். ஆவியில் பிறப்பவனோ தேவனுடைய நீதி என்னும் பிரகாசமான துணியினால் மூடப்படுகிறான். இவன் தன்னுடைய நீதியை நம்ப மாட்டான். தேவனுடைய நீதி வருகிறது. அது என்னவென்றால், என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு தேவன் தன்னுடைய நீதியை எனக்கு தருவதுதான் நான் தேவனுடைய நீதியால் மூடப்படுவது. என் பாவத்தை எடுத்து போட்டார், தன்னுடைய இரத்தத்தால் என்னை சுத்திகரித்து விட்டார். ஆனால் என்னை தன்னுடைய நீதியை தந்து என்னை சுற்றி என்னை நீதிமானாக நிறுத்துகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். பாவ மனுஷன் நீதிமானாய் மாறுவது. உங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்து விட்டதா? இல்லை என்றால் இப்பொழுதே தேவனிடத்தில் மன்றாடுங்கள். தகப்பனே, எனக்கும் பாவத்திற்கும் உள்ள தொடர்பை துண்டித்துவிடும். அது எனக்குள் வராதபடி அதை தடை செய்து உப்பால் சுத்திகரியும். அது எனக்குள் பரவ கூடாது. என்னை சுத்த ஜலத்தால் கழுவும். என்னை உம்முடைய நீதியால் மூடி என்னை ஒரு நீதிமானாய் மாற்றும் என்று ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, மாம்சத்தில் பிறந்து மாம்சத்தில் வளர்ந்து மாம்சத்தில் மரித்து கொண்டிருக்கிற எங்கள் சகோதரர்களை இந்த நேரத்திலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நினைக்கிறோம். அவர்களை தொட்டு உணர்த்தி பாவத்தினின்று பிரித்தெடுக்கப்பட தங்களை உமக்குள் ஒப்புக்கொடுக்க கிருபை செய்தரும். அவர்களை பிரித்து ஆண்டவரை கழுவி சுத்தப்படுத்தி அவர்களை நீதியின் ஆடைகளால் மூடி நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.